கால்ட் கொண்ட்வானா. அதாவது பல ஆயிரம் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் பேக் என்ன ஆச்சுன்னா ஆஸ்திரேலியா வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் இந்தியா ஆல் தி 3 கான்டினென்ட்ஸ் were together. அந்த கொண்ட்வானா ஜியோலாஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ் என்ன ஆயிடுச்சு, சவுத் ஆப்பிரிக்கா அந்த ஆப்பிரிக்கா வந்து இந்த பக்கம் போயிடுச்சு டு த வெஸ்டர்ன் சைடு அண்ட் ஆஸ்திரேலியா வென்ட் டு ஃபுல் ரெண்டு ஒன்னா போயிடுச்சு, மேல பறந்து தள்ளின்னு போய் கொஞ்சம் ஃபாஸ்டா போய் யூரேஷியா இருந்தது, யூரேஷியா போய் இடிச்சதுனால தான் ஹிமாலயா ஃபார்ம் ஆச்சு. இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா இந்த சவுத் ஆப்பிரிக்கா வந்து சுமார் 500 டன் பர் இயர் இன்னில இருந்து இல்ல லாஸ்ட் 50 to 100 இயர்ஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா இது கூட லாஸ்ட் 100 இயர்ஸ் தே ஆர் டூயிங் மோர் தென் 500 tons of gold எவ்ரி இயர். நம்ம சென்ட்ரல் இருக்கிற ஒரு போர்ஷன் கோல்டு வெளியே வால்கானிக்க வரும்போது என்ன சென்ட்ரல் தான் வந்து அப்படி விரியும் பூ மாதிரி. இந்த சென்ட்ரல் இருக்கிற நம்ம இந்தியால இருந்து we are now taken only 800 tons till date. That means less than 10 tons per year. புரியுதுங்களா? நான் பிரிட்டிஷ் சொல்ல முடியாது, ஏன்னா அந்த நேரத்தில் அவங்க டெக்னாலஜி இருக்குல்ல. அது மட்டும் இல்ல அவனுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது, இப்படி ஓட முடியாது அப்படி ஓட முடியாது பிரிட்டிஷ்காராங்க. ஆனா அவன் போயிட்டு நம்ம என்ன பண்ணோம், we have not done any mining. நாங்க ஆல்ரெடி that's what I have given to the government telling that there is gold from சிகிரிகுண்டா டு ஸ்ரீனிவாஸ்புரா. எல்லாருக்குமே தெரியும், அது புதுசு கிடையாது. எக்ஸப்ட் கவர்மெண்ட் யாருக்கு தெரிஞ்சும் அவங்க தெரியாத மாதிரி இருக்கு. நம்பர் 1. நம்பர் 2 பிஜிஎம்எல்ஏ கேஜிஎஃப் 8 kilometers லாங் லீஸ். இந்த இதுலயே யூ ஆர் ரேங்க் 26 லோட்ஸ். நாங்க ஆப்ரேட் பண்ணிக்கிறது 3 லோட்ஸ் மட்டும், 2 லோட்ஸ் ஆக்சுவலி லாஸ்டா ஒரு பாதி லோடு அதை அடிச்சிடும். இனியும் 23 லோட்ஸ் அன்டச். அது மட்டும் இல்லைங்க, இது நான் சொல்றேன் என்னன்னா ஆஸ்திரேலியாக்காரன் 500 டன் பண்ணும்போது ஆப்பிரிக்காக்காரன் 500 டன் பண்ணும்போது இந்தியாக்காரன் ஏன் பண்ண கூடாதுன்னு கேட்க வேண்டிய ஒரு கேள்வி நம்ம இருக்கிறோம். இது ஒரு பெரிய சொத்து. நான் பெருசா எல்லாருக்கும் சொல்ல நான் இது நம்மளுக்கு இருக்கிற ஒரு சொத்து. இந்த சொத்து வந்து கொஞ்சம் நெஞ்சமான சொத்து கிடையாது. ஏன்னா இது வந்து கவர்மெண்ட் கம்பெனி, அங்கெல்லாம் பிரைவேட் கம்பெனிங்க. கவர்மெண்ட் என்ன பண்ணனா அவன் ஆபீசர் கீழே பண்ணதான் தெரியும், நடத்தணுமா நடத்தக்கூடாது அவன் நினைச்சதான் பண்ணும். இப்போ எம்டி இருந்தாரு ஒருத்தர், என்ன பண்ணாரு, க்ளோஸ் பண்ற ஒரே எண்ணத்துல இருந்தாரு அவரு. வெறும் கோல்குண்டா மட்டும் ஓடினாங்க. பம்பிங் தண்ணி எங்க எடுத்தாங்க, ஃபுல்லா லைன் ஃபுல் கம்ப்ளீட் மைன்ஸ்ல இருந்து காலி பண்ணுங்க தண்ணி. அப்ப எவ்வளவு ஆகுது காசு? நீ மைன்ஸ் தண்ணி காலி பண்ணும்போது ஏன் எல்லா மைன்ஸையும் ஓபன் பண்ணுவோம், ஆள் அனுப்பக்கூடாது, ஏன்னா நான் போறதுல இருக்குன்னு. சோ இது அழிச்சிட்டு வேற யாருக்க கொடுக்கணும்ன்றதுல அவங்க பண்ணது. ஆனா அதை நம்ம தடுத்தோம். ஃபோரம் அதாவது எம்ப்ளாயிஸ் எல்லாம் சேர்ந்துக்குன்னு we went to the court telling that there is gold. அதான் 16th March 28th February க்ளோஸ் பண்ணோம்னா 16th March got an order. Find ways and means revive BGML. Take the views of the petitioner. I was a petitioner. நாங்க கொடுத்தோம். அது சைன் பண்ணி வேற இல்ல, ராஜ்கோபால்ல இருந்து சௌரிதாஸ்ல இருந்து எல்லாம் சேர்ந்து சைன் பண்ணி கொடுத்த ஒரு அஃபிடவிட் அது. அந்த அஃபிடவிட் அவங்க பார்த்துட்டு அந்த ஜட்ஜுக்கு நாங்க எல்லாம் பேசி அதை போட்டு காட்டணும்னு ஜட்ஜ் வாஸ் ஸ்டன்ட். மிஸ்டர் நாராயண், ஜஸ்டிஸ் நாராயண் said if this much potential is there, why this cannot be reopened. ஆனா என்ன கவர்மெண்ட்டுக்கு என்னன்னா they already taken a decision to close, cabinet taken a decision. so அதை க்ளோஸ் பண்ணுன்ற ஒரு எண்ணத்துல அவங்க நின்ட்டாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணோம், இந்த ஒரு காரணம் தான். இது கவர்மெண்டா ரன் பண்ணாக்கா இட் cannot run. ஆனா கோல்டுன்றது எனிபடி கேன் ஸ்மகிள்ன்றது ஒண்ணு, தென் ப்ரொடக்டிவிட்டி டிமினிஷிங் ஒண்ணு, பிளானிங் இருக்காது, காசு வராது. 2000 கிலோமீட்டர் மேல அங்க இருக்கிறது அவங்க இங்க ஏன் பண்ணுவாங்க காசு. பிளஸ் வாட் தே ஹவ் டன் இன் 1985 when Mr. KSR Chari came, we had a discussion on that. I very clearly told, sir, you are only giving administrative price, not the market price. அப்பதான் அவரு அதிசயமா பார்த்துட்டு no how it is possible பார்த்த பிறகு தெரிஞ்சிச்சு அவரு. Then he told BGML is a fortune company. You should, even if you take out all the loan what you have given to BGML with interest, still BGML owes 150 crores. So அப்படின்ற அளவுக்கு அவர் போட்டு போனார் அந்த ரிப்போர்ட் கொடுத்து ಸಂತೋಷವಾಗಿ ನಾನು ಪ್ರೈಮ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಹೇಳಿದ್ದೀನಿ, ನಾವು ಫಸ್ಟ್ ವಿತಿನ್ 5 years 5 tons per year ಮಾಡ್ತೀವಿ. ಅದಾದ್ಮೇಲೆ 100 tons per year ಮಾಡ್ತೀವಿ ಫಾರ್ ನೆಕ್ಸ್ಟ್ 100 years ಅಂತ.
ಇದು ಆಗತ್ತೆ ಇಲ್ಲಿ ಅಂತ ನಮಗೆ ಫುಲ್ ನಂಬಿಕೆ ಇದೆ. ಇದರಲ್ಲಿ ಸುಮಾರು ಸಪೋಸ್ ಚಿಗುರುಗುಂಟೆಯಿಂದ ಶ್ರೀನಿವಾಸಪುರ ಗಂಟ ನಾವು ಎಕ್ಸ್ಪ್ಲೋರ್ ಮಾಡಿ ಶುರು ಮಾಡಿಬಿಟ್ರೆ 20 BGML ಆಗುತ್ತೆ. ಸೊ ಅವಾಗ ಸುಮಾರು 2 ಲಕ್ಷ ಜನಕ್ಕೆ ಕೆಲಸ ಕೊಡ್ಬೋದು. ಆಲ್ ದ ಫ್ಯಾಮಿಲಿ 2 lakh families will be working in this gold mines, producing nearly 100 tons per year. So this is not something which I am only telling. Even geological survey ಇದೆ. Even our experts have already written. ಏನಂದ್ರೆ ಇವರಿಗೆ ಹೆಂಗ್ ತಗೊಂಡು ಹೋಗೋದು ಅಂತ ಗೌರ್ಮೆಂಟ್ ವೈ ಇಟ್ ಇಸ್ ನಾಟ್ ಲಿಸನಿಂಗ್ ಅನ್ನೋದಕ್ಕೆ ಇದು. ಅದಕ್ಕೆ ನಾನು ಪ್ರೈಮ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಅವರು ತುಂಬಾ ಒಳ್ಳೆ ಒನ್ ಆಫ್ ದ ಬೆಸ್ಟ್ ಪ್ರೈಮ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಇನ್ ದ ವರ್ಲ್ಡ್. ಸೊ ಅವ್ರಿಗೆ ಅದಕ್ಕೆ ನಾನು ಸೀಕ್ರೆಟ್ ಆಗಿ ಕಾನ್ಫಿಡೆನ್ಷಿಯಲ್ ಆಗಿ ಬರೆದು ಬಿಟ್ಟಿದ್ದೀನಿ. ನಮ್ಮ ಊರ್ದು ನಾವೆಲ್ಲ ಇಲ್ಲಿ ಇದಕ್ಕೆ ಗೋಲ್ಡ್ ಮೈನ್ಸ್ ಅಂದ್ರೆ ನಮಗೆ ಗೊತ್ತಿರೋದು ನಾವು 60,000 ಮ್ಯಾನ್ ಇಯರ್ಸ್ ಆಫ್ ಎಕ್ಸ್ಪರ್ಟೀಸ್ ಅಂಡ್ ಎಕ್ಸ್ಪರ್ಟ್ಸ್ ಆಫ್ ಗೋಲ್ಡ್ ಮೈನರ್ಸ್ ಇಲ್ಲಿರೋದು. ಬೇರೆ ಎಲ್ಲಿ ಇಲ್ಲ ಆ ಥರ. ಇಲ್ಲಿರೋರು ಸುಮಾರು ಅದೇ ಅಂದ್ರೆ ಇಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡಿರೋರು ಎಲ್ರಿಗೂ ಗೊತ್ತು ಗೋಲ್ಡ್ ಮೈನ್ಸ್ ಅಂತ ಏನದು. ಯಾರು ಗೊತ್ತಿದೆ ಬೇರೆ ಯಾರಿಗೆ? ಯಾಕಂದ್ರೆ ಇದು 1 ಗ್ರಾಮ್ 2 ಗ್ರಾಮ್ 3 ಗ್ರಾಮ್ ಪರ್ ಟನ್ ಬರೋದು. ಆ ತರ ಎಲ್ಲಿದೆ? ಕಾಪರ್ ಆಗ್ಲಿ, ಜಿಂಕ್ ಆಗ್ಲಿ, ಸಿಲ್ವರ್ ಆಗ್ಲಿ, ಅಲ್ಯೂಮಿನಿಯಂ ಆಗ್ಲಿ ಎಲ್ಲ ಟನ್ ಅಲ್ಲಿ ಬರುತ್ತೆ. ಗೋಲ್ಡ್ ಹಂಗಲ್ಲ, ಒಂದಿನ ಗ್ರಾಮ್ಸ್ ಬರೋದು ಪರ್ ಟನ್ ಅಲ್ಲಿ. ಸೊ ಇದಕ್ಕೆ ಕಂಡುಹಿಡಿದು ಅದನ್ನ ತಗೊಂಡೋಗಿ ಅದನ್ನ ಎಕ್ಸ್ಟ್ರಾಕ್ಟ್ ಮಾಡೋ ಆ ಟೆಕ್ನಾಲಜಿ ಬೇರೆ ಕಡೆ ಇಲ್ಲ. ಹೊರಗಡೆ ಇದೆ, ಅವ್ರನ್ನ ನಾವು ತರಿಸ್ಬೇಕಿಲ್ಲ, ನಮ್ಮ ಹತ್ರ ಇದೆ. ಅದರಿಂದ ವಾಟ್ ಐ ಆಮ್ ಟ್ರೈಂಗ್ ಟು ಸೇ ಇಸ್ ವಿ ವಿಲ್ ಬಿ ಏಬಲ್ ಟು ರನ್ ದಿಸ್ ಮೈನ್ ಫಾರ್ ನೆಕ್ಸ್ಟ್ 100 years with 100 tons per year, provided it is permitted to be done by willing people. ಈಗ ಇದೇ ಮೈನ್ಸ್ ಅನ್ನ ಹಂಗೂ ಮಾಡಿಸಬಹುದು, ಏನಿಲ್ಲ ಅಂತ ಮುಚ್ಚಿಬಿಡಬಹುದು. ಓನ್ಲಿ ಟೈಲ್ ಡಂಪ್ ಅನ್ನ ನಾವು ಕೊಡ್ತೀವಿ ಅನ್ನೋ. ಸೊ ದಿಸ್ ಈಸ್ ಎಕ್ಸಾಕ್ಟ್ಲಿ ರಾಂಗ್. ಟೈಲ್ ಡಂಪ್ ಅನ್ನೋದು ಏನದು? ಓನ್ಲಿ ಡಸ್ಟ್ ಅದು. ಅದ್ರಲ್ಲಿ ಎಷ್ಟು ಜನ ಕೆಲಸ ಮಾಡ್ಬೋದು? 30, 40, 50 ಪೀಪಲ್. 50 ಜನ ಇರ್ತಾರೆ. ಎಷ್ಟು 20 ವರ್ಷ ಮಾಡ್ತಾರೆ. ಮಣ್ಣೆಲ್ಲ ಇಟ್ಕೊಂಡಾಗ 1 million ton ಅಲ್ಲೇ 2 million ton ಮಾಡ್ತಾರೆ. ಇದು ಸುಮಾರು 35 million tons ಇದೆ. ಸೊ ಇದು ಸುಮಾರು 15, 16, 25, 18 ವರ್ಷ ಓಡಿಸ್ತಾ ಇರ್ತಾರೆ. ಸುಮ್ಮನೆ ಮಣ್ಣುಗಳು ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಇದು ತಗೊಂಡು ಅಲ್ಲಿ ತಗೊಂಡು ಇಲ್ಲಿ ತಗೊಂಡು ಯಾರು ಅವ್ರನ್ನ ಇದು ಮಾಡೋದು? ಸೊ ನಾವು ಅವ್ರು ಮಾಡೋ ಲಾಭಕ್ಕೆ ನಾವು ಡಸ್ಟ್ ಅನ್ನ ನುಂಗ್ಕೊಂಡಿರ್ಬೇಕು. ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲ, ನಾವು ಮಾಡಿದ್ರೆ ನಾವು ಅದಕ್ಕೇನ್ ಹಿಂಗ್ ಮಾಡ್ಬೇಕು ನಾವು ಮಾಡ್ಕೋತೀವಿ. ನಮ್ ಜನ ಅಂತ ಗೊತ್ತಿದೆ. ಯಾವಾಗ ನಮ್ ಜನ ಅಲ್ಲ ಅಂತ ಗೊತ್ತಾಗ್ಬಿಟ್ರೆ ಅದಕ್ಕೆ ತಗೊಂಡು ಅವ್ರು ಮಾಡ್ಕೋತಾರೆ. ಅವ್ರೇನು ಕಾಸು ಕೊಟ್ರೆ ಆಗ್ಬಿಡುತ್ತೆ. ಸೊ ಟುಡೇ ವಾಟ್ ಎವರ್ ವಿ ಹ್ಯಾವ್ ಡನ್ ವಿತ್ ಓನ್ಲಿ ಒನ್ ಇಂಟ್ರೆಸ್ಟ್: ಹೌ ಟು ಪ್ರೊಟೆಕ್ಟ್ ಅವರ್ ಪೀಪಲ್, ಹೌ ಟು ಮೇಕ್ ಶೂರ್ ಅವರ್ ಪೀಪಲ್ ಆರ್ ಮೇಡ್ ಹ್ಯಾಪಿ ಇನ್ ದಿ ಸರ್ಕಮ್ಸ್ಟೆನ್ಸ್ ಅವೈಲಬಲ್. ಏನಿದೆ ಅದರಲ್ಲಿ. ಸೊ ದಟ್ಸ್ ವಾಟ್ ವಿ ಹ್ಯಾವ್ ಡನ್. That is what we have tried to. And fortunate for us, we have a prime minister. Possibly he will really look into it and he will reschedule the total thing. ಈಗ ಏನಾಗಿದೆ ಅಂದ್ರೆ ಎಲ್ಲರೂ ಎಲ್ಲನ್ನ ಕಣ್ಣು ಮುಚ್ಚಿಕ್ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಬರೀ ಟೈಲ್ ಡಂಪ್ ಮಾತ್ರ ತೋರಿಸ್ಕೊಂಡು. ಇಲ್ಲಿ ಇರೋ ಗೋಲ್ಡ್ ಯಾರ್ದದು? ಎಲ್ಲಿ ಹೋಗುತ್ತೆ ಅವಾಗ? ಒಂದ್ಸತಿ ನೀನ್ ಟೈಲ್ ಡಂಪ್ ಅನ್ನು ಇದಾಕ್ಬಿಟ್ರೆ ಬೇರೆ ಕೆಳಗೆ ಯಾರು ಹೋಗ್ತಾರೆ? ನೋಬಡಿ ವಿಲ್ ಗೋ ಡೌನ್. ಯಾಕಂದ್ರೆ ದುಡ್ಡು ಇಮಿಡಿಯೇಟ್ ಬರೋದು ಅದರಲ್ಲಿ. ಸೊ ಇಟ್ ಇಸ್ ಜಸ್ಟ್ ಲೈಕ್ ಇಫ್ ಯು ಆರ್ ಹಾವಿಂಗ್ ಒನ್ ಪರ್ಸ್, ಯು ವಿಲ್ ಟೇಕ್ ದ ಪರ್ಸ್ ಅಂಡ್ ದೆನ್ ಕಿಲ್ ದ ಪರ್ಸನ್. ಸೊ ದಿಸ್ ಎಕ್ಸಾಕ್ಟ್ಲಿ ವಾಟ್ ಈಸ್ ನಾಟ್ ಕರೆಕ್ಟ್ ವಾಟ್ ಎವರ್. ಸೊ ನಾವು ಹೇಳೋದೇನಂದ್ರೆ ನಾವು ಒಗ್ಗಟ್ಟಾಗಿರ್ಬೇಕು. ಈ ತರದ್ ಏನಾದ್ರು ಬಂದ್ರು ನಾವು ವಿ ಹ್ಯಾವ್ ಟು ಡೆಫಿನೆಟ್ಲಿ ನಾಟ್ ಅಗ್ರಿ. ವಿ ಶುಡ್ ಮೇಕ್ ಶೂರ್ ಇಂಪ್ಲಿಮೆಂಟ್ ದ ಸುಪ್ರೀಂ ಕೋರ್ಟ್ ಆರ್ಡರ್ ವಿಚ್ ಇಸ್ ಸೆಟ್ reopen the mines by the employees. ಇದನ್ನ ನಾವು ಫುಲ್ ಎನ್ಕರೇಜ್ ಮಾಡಿದ್ರೆ ಎಂಪ್ಲಾಯೀಸ್ ಇಸ್ ದ ಓನ್ಲಿ ಸೊಲ್ಯೂಷನ್ ಫಾರ್ ರಿಓಪನಿಂಗ್ ದ ಮೈನ್ಸ್. ಬೇರೆ ಯಾರು ಬಂದ್ರೆ ಅದು ಒಂದು ದೊಡ್ಡ ಕತೆ. ಅದು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಹೆಂಗ್ ಮಾಡ್ತಾರೆ, ಏನಾಗ್ತಾರೆ ಗೊತ್ತಾಗಲ್ಲ. ಸೊ ಎಂಪ್ಲಾಯೀಸ್ಗೆ ನೀವು ಮಾಡಿ ಅಂತ ಕೊಟ್ಟಿರೋದನ್ನ ನಾವು ಇಂಪ್ಲಿಮೆಂಟ್ ಮಾಡಿಸು ಅಂತ ಹೇಳೋದು ಒಂದು ದೊಡ್ಡ ದಟ್ ಈಸ್ ಮೈ ರಿಕ್ವೆಸ್ಟ್. ಇಟ್ ಶುಡ್ ಬಿ ದ ಪಾರ್ಟ್ ಅಂಡ್ ಪಾರ್ಸಲ್ ಎವ್ರಿ ಪರ್ಸನ್ ಆಫ್ KGF ಟು ಟೆಲ್ ದಿಸ್ ಅವರ್ ಸ್ಟ್ರೆಂತ್. ಇದನ್ನ ನಾವು ಇಟ್ಕೊಂಡು ನಡಿಬೇಕು ಅನ್ನೋದನ್ನ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ.